லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். கனமழை காரணமாக இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம். தற்பொழுது கனமழை காரணமாக இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து என்னென்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். வணக்கம். இமாச்சல் பிரதேச மாநிலம் சிம்லா அருகில் தேசிய நெடுஞ்சாலை 707 பகுதியில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நெடுஞ்சாலை ஹஸ்கோகி அண்ட் பர்னோ சாஹிப் என்ற பகுதிகளை இணைக்கும் இந்த நெடுஞ்சாலை பகுதி. இதில் நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. பெரிய பாறைகள் சாலையில் விழுந்து அந்த சாலை போக்குவரத்தை முடக்கி உள்ளது. பாறைகள் மலைச்சாரல் போல் விழும் காட்சிகள் தான் வெளியே இருக்கிறது. இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் 80 சாலைகள் இதேபோல் நிலச்சரிவால் முடக்கப்பட்டு இருக்கிறதாகவும், மண்டியில் 38 சாலைகளும், குழு பகுதியில் 14 சாலைகளும், சிம்லாவில் 5ம், திருமானூர் பகுதியில் 4ம் என்று பல்வேறு மாவட்டங்களிலும் இதுபோல் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அங்கு உள்ள அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. கங்ரா, தர்மசாலா மற்றும் பதமூர் பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருப்பதாகவும், அதே போல் தொடர்ந்து ஜூலை 12ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரை பார்க்கும்பொழுது பல்வேறு பகுதிகளில் டிரான்ஸ்பார்மர் அதே போல் குடிநீர் விநியோகம் சேதமடைந்திருப்பதாகவும், பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தல் பட்டு இருக்கிறது. மேலும் அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும் என கூறப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் கூறும் அறிவுறுத்தலுக்கு பிறகு வெளியே செல்லவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவில் ஏற்பட்ட பகுதிகளில் இந்த சாலையை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.